டாக்டர் பார்கவி அவங்களோட வெட்டிங் மெகந்தி மினி விலாக் பார்க்கலாமா. அவங்களோட லொக்கேஷன் பாண்டிச்சேரியில் இருக்க முத்தியால்பேட் தான். அவங்க ஈவினிங் வர முடியுமான்னு கேட்டாங்க மெகந்தி போட. பட் நாங்கள் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் தான் எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகே மேம், அப்போ ஆஃப்டர்நூன் 1 வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டோம். ஏன் மார்னிங் வேண்டாம் அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு நாளைங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எதுவும் பிளான் சேஞ்சஸ் பண்ண முடியாது, அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு அவங்க டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கஸ்டமைசேஷன் தான் பண்ணாங்க. அதில் என்னென்னா ராதே கிருஷ்ணர் அவங்களோட ஒரு பாம்லேயும் ஸ்டார்ட் அப் டிசைனாக வந்து பீகாக்கு அண்ட் தென் எலிஃபெண்ட், மினி எலிஃபெண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க. ரிமைனிங் ஃபுல்லாக உங்களோட ஐடியா தான் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையே நாங்கள் ஃபைனல் பண்ணிக்கிட்டோம். அவங்க மெயினாக எதிர்பார்த்தது ராதே கிருஷ்ணர் ரியலிஸ்டிக்காக வேணும் மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பாண்டிச்சேரியில் நிறைய ஆர்டிஸ்ட் பேஜ் பார்த்தேன். பட் ரியலிஸ்டிக்காக மெகந்தியில் ட்ரா பண்ணுறவங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. உங்கள் பேஜை பார்த்தேன், எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ நான் உடனே வந்து கால் பண்ணி பேக்கேஜ் டீட்டெயில் கேட்டு புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நாங்களும் அன்றைக்கி கால் பண்ணோம். நானும் என்னோடய சிஸ்டரும் தான் போனோம். கால் பண்ணக்குள்ளே ஆட்டோவில் வந்துடுங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, ஆட்டோவில் வந்து ரொம்ப சார்ஜ் அதிகமாகும், ஸோ நாங்கள் பஸ்லேயே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை ரொம்ப வெயிலாக இருக்குது, நீங்கள் ஆட்டோலேயே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஆட்டோவில் போயிட்டோம். நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டோம். வீட்டுக்கு போனோடனே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரைட் வந்தாங்க. நாங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு டிசைன் நான் போட காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்பிட்வீனில் அவங்கள ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கோன்லாம் சேல் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அவங்க போனதும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டும் ஹேண்ட் அண்ட் லெக் வந்து போட்டு முடித்தோடனே அமௌண்ட் ஜிபே பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. இல்லை டைம் ஆகிடும், வீட்டுக்கு ரீச் ஆகவே ரொம்ப நேரம் ஆகிடும்னு சொன்னோம். இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், நான் ஆட்டோ புக் பண்ணுறேன், நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கிட்டு நீங்கள் பஸ் ஏறிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கிளைண்ட்லாம் வந்து இப்பயும் இருக்காங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோ ஏறிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நாங்களும் பஸ் ஏறிட்டோம். கொஞ்சம் நேரத்தில் பிரைட் கால் பண்ணி பஸ் ஏறிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நாங்கள் ஏறிட்டோம், ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்களோட ஃபீட்பேக் வந்து எண்ட் ஆஃப் த ஷார்ட்ஸில் வந்து போடுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு வேர்ட்ஸும் அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்களோட ஃபீட்பேக் பார்த்தே ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. மெகந்தி அவ்வளோ ரசிக்கிற கிளைண்ட்டும் நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.